சொல்லுங்க. ஐயோ சாமி வேற பேசுற விஷயங்கள் ஒரு சிலது தப்பா இருக்கு. அவனும் பார்த்தனா வீடியோவே வந்து பாக்குறது இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. ஃப்ரீன்னு சொன்னேன். காசு கொடுத்தீங்களா இங்க வாங்க கொடுவாங்க. பணம் கொடுத்தாரா? பணம் கொடுத்திருக்காரு. அவங்களுக்கே அவங்க பெருமையா பீத்திக்கிறாங்க. என்ன ஜோக் காட்றீங்க? அதுல அந்த ஆப்பே பிளே ஸ்டோர் கிடையாது, அது ஏதோ அன்அபிஷியலான ஒரு வெப்சைட். இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. இன்னைக்கு ஒரு புகே. சோ வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்கேமர்ஸோட பார்ட் 2 போடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தோம். ஏன்னா அது ஒரு நல்ல ரீச் கிடைச்சது. பார்ட் 1 பாத்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தியா இருந்தது. பட் இந்த வீடியோ வந்து லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா 10 ரீல்ஸ் பத்தி நாங்க கிட்டத்தட்ட பேசியிருப்போம். 10 ரீல்ஸ் கிட்ட ஆமா நான் தான் நினைக்கிறேன். இதுல ஒரு 6 ரீல்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதோட இதுல பல ஸ்கேமர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஒரு பேச போற ரீல்ஸ்ல இந்த வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸாவும் வந்து இருக்காங்க. ஆமா, சோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் சின்ன லென்த்தா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யார மச்சான்? பாருங்க, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போய் பண்ணாட்டி சொல்லுங்க. ஒரு 500 ரூபா இருந்தா கூட. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஐயோயா. என்னங்க? எப்படி பண்ணாட்டி உங்ககிட்ட மட்டும் காசு இருந்துட்டே இருக்கு? இது நான் வந்துட்டு பார்ட் டைமா ஆன் பண்ணது. பார்ட் டைமா? எனக்கு ஏதாச்சும் வீட்ல இருந்து வேலை செய்யற மாதிரி இருந்து ஏதாச்சும் இருந்தா சொல்ல. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆன்லைன். பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுமே இருக்கு. நம்ம வந்து போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க யாருனாலும் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அப்படியா? இது லீகலா? ஆமா, இது வந்து லீகல் அண்ட் ட்ரஸ்டபிள் தான். சோ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டோட நம்ம வந்து ஆன் பண்ணலாம். எப்படினாலும் ட்ரஸ்டபிளா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ, டீடைல் சொல்லு. நான் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன். இந்த டீடைல்ஸ் வந்துட்டு நான் கமெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் பின் பண்றேன். சோ இப்போ இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சின்னதா சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க. நாங்க பேசுறது வந்து எந்த கிரியேட்டரை பத்தி நாங்க தப்பாவே பேசல. அவங்க பேசுற விஷயங்கள் ஒரு சிலது தப்பா இருக்கு. அது வந்து ஆடியன்ஸை டக்கு நம்ப வைக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி மட்டும் தான் நாங்க பேசுறோம். சோ நாங்க வந்து கிரியேட்டரை தப்பா பேசவே இல்லை. அதுக்கு நாங்க பேசுறதுக்கு ரூலுமே கிடையாது. சோ அதை நாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கிறோம். சோ இப்போ இவங்க கதைக்கு வரலாம் நம்ம. சோ இவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாபை பத்தி கிளாரிஃபை பண்ணணும்ன்ற, ஐ மீன் ஜாபை பத்தி பேசுறாங்க. வீட்டுல வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன ஜாப்னே வந்து நம்மளுக்கு முதல்ல தெரியாம எப்படி வந்து, அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜாப் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட்டாவது வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம் அந்த ஒரு ரீல்ல, அதுவும் செய்யல. அது இப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்து என்ன ஒரு ஜாப்னே தெரியாம வந்து ஒருத்தவங்க எப்படி வந்து அதை நம்பி, இவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்னென்ன நம்பி அவங்களுக்கு போய் நான் கான்டாக்ட் பண்ண முடியும்? என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனும் இல்ல, அது எவ்வளவு சேலரி அப்படின்னு இல்ல, டைமிங் என்னன்னு சொல்லிட்டு அதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கமாண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் கமாண்ட் போட்டு வச்சிருக்காங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? யாருமே வந்து அந்த ஒரு ஜாப் வந்து போய் பேசி அவங்க நம்பர்ல வந்து பேசிட்டு அது என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லலாம் இல்லையா? சோ அந்த கமெண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லிமிடெட் போட்டு வச்சிருக்காங்க. சோ அதனால யார் அதுல என்ன பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சோ இப்ப ஒரு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் தான் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டு அது ஃபேக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுல போடுவாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு நீங்க தைரியமா இருக்கிறீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். அவனும் பார்த்தனா வீடியோவே வந்து பாக்குறது இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் ஓபன் பண்றாங்க. ஏன்னா அது ரியலா ஃபேக்கா, அது ஃபேக்னு போட்டுருந்தா உடனே தள்ளிடுறது. சோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்க ஒரிஜினலா நான் ரியலா பண்றப்பா அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி வச்சிடலாம். என் மேல இந்த சைடு தப்பு இல்ல. நீங்க கமெண்ட் ஓபன் பண்ணாதவங்க மேக்ஸிமம் தப்பு செய்யற மாதிரி தான். அது என்னோட பெர்செப்ஷன். இது ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அப்படி இல்லனா வந்து அந்த ரீல்லே வந்து ப்ரூஃப் காட்டலாம். இது மாதிரி நாங்க வந்து இத பண்ணிருக்கோம், இல்ல ஏன் பண்ணிருக்கோம்ன்ற மாதிரி ரியல் ப்ரூஃப் வந்து காட்டணும். அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். பல பேர் பாத்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் காட்டுறாங்க, அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டாவது காட்டுறாங்க. இவங்க அது கூட காட்டல. சோ அதனால எப்படி நம்ம நம்பி? இன்னும் ஒரு விஷயம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, சோ நம்ம நம்பர் வந்து இப்ப நாங்க தெரியாம ஒரு விஷயத்துல லாகின் பண்ணோம், அதுக்குள்ள வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டான் எனக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம நம்பர் ஈஸியா இந்த இடத்துலயும் கொடுக்க கூடாது. நம்ம கேட்கறோம்னு சொல்லிட்டு லாகினோ இல்ல கிரியேட் அக்கௌண்ட்டோ நம்ம கொடுத்துடுறோம். அது ரொம்ப பெரிய தப்பு. அது யாருனே தெரியாதவங்க, இவங்க யாருனே சொல்லல நம்மளுக்கு. இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா யார் நம்பி போய் நம்ம யாரை கான்டாக்ட் பண்றது? கரெக்ட் தானே? அது ப்ரூஃப் இருந்ததோட பேசுனீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. இப்போ வந்து நீங்க அந்த 500 ரூபா வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டோ யாரோ வரும், ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க தரீங்க. அது உங்க காசா இல்ல அவரு காசா இல்லனா நீங்க ஏன் பண்ணதான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குற ஆடியன்ஸுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் இதை சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல.
ஓ குரலி வித்தையா டிஸ்ப்ளே போச்சு எனக்கு நீங்க பாலிசி சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கடை வச்சு தரேன், மொபைல் கடை வச்சு தரேன், அக்சசரிஸ் கடை வச்சு தரேன். ஒத்த ரூபா உங்களுக்கு வாங்க போறதில்ல. உங்க கடையில உள்ள எல்லா பொருளும் ஃப்ரீயா வாங்கி தரேன். என்ன பண்றதா கொஞ்சம் பொறுத்து பாருங்க. அதை கேளுமா, கத்த விடாதமா. நானே 1000 இருக்கேன், பேசிட்டு வருவாங்க. டென்ஷன் ஆகாதமா. ஐயோ அடிக்காதீங்க. டக்குனு போன போட்டு வாட்ஸ் போட்டா டிஸ்ப்ளே போச்சு எனக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. டிஸ்பிளே ஆட்டோக்கார போனே பாக்காம டிஸ்பிளே மேல ஏத்திட்டு போறாரு அவரு. ஆட்டோ கார் வந்து எப்படின்னா டிஸ்பிளேல நம்ம ஏத்துறோமான்ற மாதிரி பாக்குறாரு இவரு. டிஸ்பிளே தான் நம்ம வண்டி ஏறுதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஓகேங்களா, பாப்போம் நம்ம இப்ப. ப்ரொமோஷனுக்கு ஒரு மனசாட்சி வேண மாட்டாங்க. இல்ல இது அடுத்து பாருங்க, நம்மளால தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. நீங்கலாம் மனுஷ பிரிவுதானா? வாங்க இந்த டிஸ்ப்ளே டக்கு மாத்திக்கோங்க. ஓகே எல்லாரும் பேக் கவர் மாத்திட்டாரே. உங்க டிஸ்ப்ளே ரெடியா? ஓகே சார், போங்க சார். ஃப்ரீன்னு சொன்னேன். காசு கொடுத்தீங்களா? இங்க வாங்க கூட வாங்க. பணம் கொடுத்தாரா? பணம் கொடுத்திருக்காரு. அந்த கொடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குடுக்கலன்றாரு, இப்ப கொடுத்துக்கிறாரு. அவர் சட்டையை முடிச்சு காசு கொடுத்துறாரு. அவன் கொடுத்துக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, முதல்ல இவர் எதுக்கு இந்த வீடியோ 4x வச்சிருக்காரு? ஒண்ணுமே புரியல. என்னடி இது? ஏன்னா ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். சோ அதுக்குள்ளே பேசி முடிக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த 2xல போட்டு இவர் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிருக்காரு. சரி, அந்த கொடுத்த பணத்தை போடுங்க. வாங்கிப்பா. கூகுள் ஸ்பீக்கர் ஹெட்பேண்ட் 4 ஒரு வாங்கிருக்கேன், ஒரு பவர் பேங்க், ஒரு ஹெட்செட், ஒரு டெம்பர் கிளாஸ், ஒரு கேபிள் ப்ராடக்ட். போங்க சார். உங்க மொபைல் இதெல்லாம் யாரா கேட்டாங்க உங்களை? ஏன்டா நீ அந்த பொருள் எல்லா பொருளும் நீயே வச்சுக்க, எனக்கு 5000 ஆஃபர் மட்டும் போட்டு. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். எனக்கு டிஸ்பிளேக்கு தான் டிஸ்கவுண்ட் வேணுமா? பொருள் வேணாம், எனக்கு விற்காத பொருள் எனக்கு வேணாம். உண்மையிலே சொல்றேன் நானு, அந்த பொருளை எந்த அளவுக்கு லோ குவாலிட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு. அது வந்து எல்லாமே அந்த காப்பின்னு சொல்லுவாங்க. கொடுக்குற ஹெட்செட் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் வேலை செய்யும். இப்ப நீங்க அந்த ஐவாட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போட்டிருப்பானுங்க. அது எல்லாமே வந்து மாஸ்டர் காப்பி. அது எல்லாமே அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒரு 2-3 நாள் தான் வரும். இல்லையே 1 இயர் வாரண்டி வேற. நீங்க வந்து ஒரு விஷயத்த லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் ரியாலிட்டியா. இந்த இருக்கிற வேர்ல்டுல இவர் காசு பே பண்ண மாட்டாரா, இவரு கிஃப்ட் கொடுப்பாரா, எதுல அப்புறம் அவனுக்கு ஒரு லாபம்ன்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கடைக்காரனுக்கு இவன் பாத்தீங்க அப்படின்னா மொத்த பொருள் சேர்த்து 1000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து நான் வாங்கினா ஃப்ரீயா கொடுக்குறேன், டிஸ்பிளேவோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நான் இந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க, அதை பாருங்க நீங்க. ஹாப்பி இப்பதான் வந்து மெயின் கண்டென்ட். அதாவது அவர் மொபைல் டிஸ்ப்ளே மாத்திட்டாரு, அவருக்கு 10 பொருள் கொடுத்தாரு, அவர் ஹாப்பி ஆயிட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ரீயா மாத்த மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா 10 பொருள் வாங்கி போட்டாரு கொடுத்த பணத்துக்கு. இப்போ நான் ஒரு ஆளை கூட்டு வந்தேன். மணி என்ன நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆளை கூட்டு வந்தா எனக்கு 10 பொருள் ஃப்ரீயா தரீங்க. கொடுங்க 10 பொருளா என்னன்னா செமையான ஒரு ஹெட்செட், சரி, ஒரு நெக் பேண்ட், ஓகே, ஒரு கேபிள் ப்ராடக்ட், ஓகே, ஒரு பாப் சாக்கெட், ஓகே, ஒரு மொபைல் ஸ்டாண்ட், ஓகே, ஒரு கேபிள், ஓகே, ஒரு பேக் கேஸ், ஓகே, ஒரு டெம்பர் கிளாஸ், ஓகே, ஒரு ஹெட்செட், ஓகே, ஒரு ரேங்க் கவர். இந்த 10 பொருள் எனக்கு ஃப்ரீ. 10 பொருள் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி யாரு ஒரு ஆளை கூட்டு வந்தாலும் கொடுப்பீங்களா? நீங்க வந்தா மட்டும் போதும். நீதான் மனுஷ பிரிவுதானா? ஏன்டா நீ கிஃப்ட் வாங்குறதுக்கு அவன் போன தூக்கி போட்டு உடைச்ச? லாஜிக்கான ஒரு விஷயம் இது. நீ கிஃப்ட் வாங்குறதுக்கு எதுக்கு நீ அவன் போன தூக்கி போட்டு உடைச்ச? இல்ல இவன் கிஃப்ட் தரான், அந்த பொருள் எல்லாம் தரான், எல்லாமே ஓகே தான். டிஸ்பிளே உடைச்சி நான் அதை வந்து நல்லா இருக்க டிஸ்பிளே உடைச்சி நான் அதை வந்து காசு கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த கிஃப்ட் வாங்கணும் எனக்கு அவசியமே இல்ல. ஓகேங்களா, பிரச்சனை இங்க. இப்ப இந்த ஒரு கான்செப்ட் நீங்க அந்த கடைக்கு போயிட்டு இந்த ஒரு கான்செப்ட் கேட்டு பாருங்க. சார் எனக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வேணாம், எனக்கு அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா 5000 வந்து எனக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இல்ல, இப்ப நான் வந்து இவர் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். நான் வந்து டிஸ்பிளே ஃப்ரீயா மாத்திக்கிறேன், எனக்கு காசு 1000 ரூபாய் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க டெம்பர் கிளாஸ் பேக் யாரும் தெரியல, விவோ ஷோரூமுக்கு போனா அவனே சடிகம் ஃப்ரீயா தராங்க. இப்ப நீங்க டெம்பர் கிளாஸ் 150 ரூபாய் வச்சுங்க, நார்மலா பேக் கேஸ் 100 ரூபாய் வச்சுங்களா, அதுலயே உங்களுக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் வந்துருது. புரியுதுங்களா? அது நீங்க பல்கா ஒரு வாங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 40 ரூபாய் 30 ரூபாய் அந்த பட்ஜெட்ல தான் வாங்கியிருப்பாரு அவர் பல்கா வாங்கக்குள்ள. ரைட், ஆளம் பாத்தீங்கன்னா அப்புறம் கடை ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காரு அந்த ஸ்டாக் தான். இவரு வச்சு எத்தனை வாங்கி கொடுத்தாரு, வித்து கொடுத்தாரு. முதல்ல நீங்க பாக்குற நிறைய பிராங்க் வீடியோஸ், நான் எல்லா பிராங்க் வீடியோஸும் சொல்லல, நிறைய பிராங்க் வீடியோஸ், நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஓகேங்களா, இப்ப இவங்க போய் நிக்கிறாங்க, போன் உடச்சவங்க இடத்துல பட்டார்னு அடிச்சிருப்பாங்க. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா யாருனே தெரியாது ஒரு ஆளை போய் டக்குனு போன், ஏன்னா அவங்க ஒரு டென்ஷன்ல போவாங்க, போனை பேசிக்கிட்டு ஏதோ நீ போய் டக்குனு போனை உடச்சிட்டு ஆட்டோக்கார வேற பாத்துக்கிட்டே போறாரு, டிஸ்பிளே ஏறுதா, கரெக்டா நம்ம பண்ண ஸ்கிரிப்ட பண்றோமா அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டே போறாரு. இதுக்கே வந்து அதுல ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கடைக்கார்ட்ட கேட்கும் போது காசு வேணா, ஆமா காசு வாங்கினா அப்படி அவர் கடை காசு வாங்கணுன்ற மாதிரி அது ஒண்ணு அங்க ஒரு விஷயம் இருக்கும். என்னதான் சொல்லன்ற மாதிரி தெரியல. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து இது ப்ரொமோஷனா உண்மையிலேயே, இல்லன்னா வந்து எதா சும்மா மக்களை இழுக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க 5000 ரூபாய் வச்சுங்க, இப்ப நார்மலா ஒரு கடையில டிஸ்பிளே மாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு போன வச்சுக்கோங்க, உங்களோட 10000 வாங்குவோம். அந்த பொருளுக்கு சேர்த்து காசு வாங்கிடுவோம், டிஸ்பிளே காசு. ஆமா, நீங்க என்னதான் வந்து இப்ப மாத்திர டிஸ்பிளே ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்லவே இல்லை. அது ஃபேக்.
ஓகேங்களா. டூப்ளிகேட்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யாது. ஏன்னா இப்போ வந்து ஒரிஜினல் வந்து ஷோரூம்ல மட்டும் தான் கிடைக்கும். இந்த லோக்கல் கடையில உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஷோரூம் தான் பாத்திருக்கேன் நான். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்குலாம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்கா தான் இருக்கும். நான் முன்னாடி அதுக்கு தான் சொன்னேன். லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா லாபம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் ஒரு கடை ஓபன் பண்றோம்னா அதுக்கு லாபம் எப்படி வர வைக்கணும் தான் நாங்க பாப்போமே தவிர அடிமட்டத்துக்கு அது போய் மூடுற அளவுக்கு நாங்க யோசிக்க மாட்டோம். ஏன்னா இவங்க பண்றது அடிமட்டத்துக்கு போய் மூடுற அளவுக்கு தான் இவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க. நமக்குலாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு, அதான் வாயை குத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் எல்லாமே வந்து போடா மென்டல் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ன்ற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ப்ரோ ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்க. இந்த வீடியோவில் சொல்றேன் 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 2025 வரப்போது அது கூட நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அயோலே உங்க கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. இந்த ஜாப் ஆல்ரெடி கிடைச்சவங்களோட ஃபீட்பேக் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் இஷ்டம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 20 செகண்ட் வராது போல சரி ரீல்ஸ். ஓகேங்களா. இல்ல இவங்க எதை நம்பி இப்படி பேசுறாங்க, இல்லைன்னா வந்து இவங்க பேசுறத பார்த்து எதை நம்பி ஆடியன்ஸ் வந்து அதை கூகுள் ஃபில் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம நீங்க பேசுறது அது எந்த விதத்துல அது கரெக்ட்னு வந்து என்னால யோசிக்க முடியல. இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றது பல நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஹேக்கிங்ல முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்க. ஸோ உங்க இமெயில் ஐடியும் கொடுத்துடுறீங்க. ஸோ அதுல வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தெரியாத கூகுள் ஃபார்முக்குலாம் நீங்க வந்து இது பண்ண தேவை கிடையாது. அந்த மாதிரி ப்ரூஃப் காட்டாத பல விஷயங்களுக்கு நீங்க போயிட்டு இது பண்ணணும்ன்றது அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவர் காட்டுற கமெண்ட்லாம் வந்து அது வந்து வேற இவங்க ஃப்ரெண்ட் கூட போட்டுக்கலாம். ஒரு ப்ரூஃப் மாதிரியே இல்ல அந்த கமெண்ட்லாம், இவங்க சொல்ற ரிவ்யூ மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு கமெண்ட் எடுத்து அப்படியே போட்டு காமிக்கிற மாதிரி. ஆமா முன்னாடி நாங்க சொன்ன கமெண்ட்லாம் அது ரியலான ஒரு சில விஷயங்கள் அவங்க மேபி பல பேர் ட்ரை பண்ணிட்டு போட்டுருக்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க உண்மையிலே ட்ரை பண்ணி போட்டாங்களான்றது வந்து நம்மளால ஷூரா நம்ப முடியாது. நீங்க முன்னாடி அப்படி கூட நினைக்கலாம். ஓகேங்களா. சோ இதை வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இவங்களே 3 அக்கௌண்ட் கூட வேற பேர் வச்சு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. 3-4 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதுல இருந்து பேரை மாத்தி வச்சுக்கிட்டு மாத்தி கமெண்ட் போட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க பெருமையா பீத்திக்கிறாங்க. இது என்ன மாரி ஒரு இதுன்னே எனக்கு தெரியல. சோ ப்ரூஃப் காட்டாத ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க போவே தேவையில்ல. இப்ப ப்ரூஃபே ஃபேக்கா வந்துருச்சு. ஓகேங்களா. நீங்க அது மாதிரி புரிஞ்சுங்க. சோ ப்ரூஃபே ஃபேக்கா வந்த நிலைமையில ப்ரூஃபே காட்டாத வீடியோக்கு நீங்க எப்படி பிலீவ் பண்ணி நீங்க அது உள்ள போக முடியும்? பெர்செப்ஷன் நான் சொல்றேன். நான் அதை கண்டிப்பா அதை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் வேலையை பார்த்துட்டு. ஓகேங்களா. அவ்வளவுதான். உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட டிஎம்ல போயிட்டு அது என்ன ஆயிருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஃபுல்லா வாங்கிட்டு அவர் அந்த ஜாப்ல இருக்காரான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அவர் இருந்தா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் அவர் அதுல வந்து அந்த ஜாப்ல உண்மையிலே ஒர்க் பண்ணி காசு வாங்கியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றதா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷயம் நான் வந்து நோவாம நான் சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து ஆயிடுச்சு. அதை ஒரு கான்செப்டா வச்சுன்னு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க போய் சம்பாதிக்கணும்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அங்க போய் சம்பாதிக்கலாம். நிறைய வழிகள் இருக்கு நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்ன்ற வழியில. ஓகேங்களா. இந்த மாரி சம்பாதிக்கிறது அது உங்களுக்கு ரியலாவும் தெரியாது. பல நேரத்துல வந்து உங்களை வேலைக்கு வாங்கிப்பான், ஆனா காசு தர மாட்டான். அந்த மாதிரி நிறைய நடக்குது, நிறைய பேருக்கு நடந்துட்டும் இருக்கு. ஓகேங்களா. நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாலையும் டெக்ஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டு வாட்ஸ்அப்ல கேரமோட லிங்க் தாண்டா கேட்டிருக்காங்க. மணின்னு கேட்ட மாதிரி ஏன்டா சொல்ற? ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. நீங்க உங்களுக்காக 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ்ல இருந்து 2000 வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோறுதான் திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் பயோல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்பின் வீல் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம லூடோ கேரம் ஈஸியான கேம்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அதை பிளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் எந்த டாக்ஸும் இல்லாம உங்க ஜிபே. எதுல இருந்து ஆக்சுவலா வந்திருக்கு இந்த பேமெண்ட்? இது வந்து இவரோட பேரு ஹரிஷ் சிட்டா கேம்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் மட்டும் அதுல இருக்கு. ஓகேங்களா. கேப்ஷன் யாராவது டைப் பண்ணலாம் இல்ல எடிட் பண்ணலாம் இல்ல டைப் பண்ணலாம் ஈஸியா. போன் பே அக்கவுண்ட்க்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. ஆப்போட லிங்க் பயோல தான் கொடுத்திருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட ரெஃபர் அமௌண்ட் எல்லாமே வந்து அவருக்கு வந்து போயிடும். அதுதான் மெயின் கான்செப்ட். 10 பேர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் வருது. ஓகேங்களா. சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்றாரு, அந்த ஸ்பின்ல வந்து அவருக்கு 1000 ரூபாய் விழுது. அதை அப்படியே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி காமி. என்ன லாஜிக் இது? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதாவது சரி ஒரு லூடோ சொன்னார் எடுத்து அதுல லூடோ எல்லாம் வரலாம், நீங்க அதுல இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே மணி ஏர்ன் பண்ணாலும் நீங்க அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ள
ஒரு வீக்குக்கு எடுக்கலாம் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறது இம்பாசிபிள். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறோம். இவன் ரீல்ஸ் போட போறான், நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிற 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா மாசம் இதுல நீ இது ரீல்ஸ் எல்லாம் எதுவும் நீ போடாம அதுக்கு பெருசா எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீ மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். கரெக்டா 2000 60,000 2000 வருது. 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி நீ அதுல முழு டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுக்கிறியா, 60,000 ரூபாய் மாசம் உனக்கு சாலிடா வருது. எதுக்கு புரியுதுங்களா? இது இவ்வளவு காசு போட்டு இவ்வளவு இன்ஸ்டாகிராம் போடுறாரு, இவ்வளவு ஒரு காசு ஏர்ன் பண்ண மாட்டாரு ஓகேங்களா. 60,000 ஒரு நினைச்சே பாத்துருக்க மாட்டாரு. அதுவே அந்த ஆப்பே பிளே ஸ்டோர் கிடையாது, அது ஏதோ அன்அபிஷியலான ஒரு வெப்சைட். எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் இவரு. ஆமா அண்ணா, நீயானா அந்த படத்தெல்லாம் ஒரு அவர்தான். உங்க இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கா? அப்ப இந்த ஒரு செட்டிங் உடனே மாத்தி அதை வேற லெவல் ஃபாஸ்ட் ஆகுங்க. 100 MBPS. அந்த இத பாத்தியா நீ எடிட்டிங்? மனுஷ பிரிவு ஒரு வைஃபை போட்டு தனியா வாங்கினா கூட 100 MBPS கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நெட்டோட ஸ்பீட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு DNS ன்னு டைப் பண்ணுங்க. அதுல இந்த மாதிரி பிரைவேட் DNS ன்னு வரும். அதுல எக்ஸாக்ட்டா இந்த ஒரு DNS நம்பரை போட்டு ஓகே பண்ணிக்கோ. சோ ஃபர்ஸ்ட் இது ஓகே நான் சொல்லியிருக்கேன், நான் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா DNSன்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டு நீங்க இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது இதை பத்தி பேசுறாரு. நாங்க இது செக் பண்ணோம். ஸோ அதை செக் பண்ணது கூட ஃபோனில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ப்ரூஃப் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம், முன்னாடி எடுத்தது பின்னாடி எடுத்தது ஓகேவா. நார்மலாக இருக்கும்போது நல்ல ஸ்பீட் தான் கிடைக்குது. இவர் சொன்னதுக்கப்புறம் அது ஒரு 5 to 6 MBPS எங்களுக்கு கம்மியாக தான் கிடைச்சிது. இவர் DNSல போடுறது வேற, கீழே காட்டுற டைப் வேற ஓகேங்களா. DNSல .1.1 காட்டியிருக்காரு, கீழே 1.1.1ன்ற மாதிரி காட்டிருக்கு. கீழே கரெக்டா போட்டு பார்த்தோம். ஸோ கீழே இருக்கிறது கரெக்டா வந்தது. உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு நீங்க ஒன்னும் அதிகமாலாம் நீங்க ஒன்னும் ஆக்கலாம் முடியாது எப்பயுமே. இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணுறோம். ஒரு சில வழியெல்லாம் இருக்குது, டனல் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவலான ஒர்க் அது ஓகேங்களா. இந்த மாதிரி நார்மலா நம்மளால பண்ண முடியாது. போன் செட்டிங் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து டிஃபால்ட்டா ஒரு சில ஆப்ஷன் வச்சிருப்பான், அதுதான் பெஸ்ட் உங்களுக்கு ஓகேங்களா. இல்லனா வந்து ஏபிஎன் ஒரு சில பேர் வந்து மாத்துவாங்க ஓகேங்களா, அவ்வளவுதான். மத்தபடி வந்து நீங்க டவர் வேணும் சிக்னல் வேணும்னா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல இடத்துல நீங்க இருக்கணும் அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு DNS எல்லாம் போட்டா ஒன்னும் ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. இது சுத்த ஒரு ஃபேக். இது நாங்க ட்ரை பண்ணி பார்த்ததுனால நாங்க சொல்றோம் கான்ஃபிடென்ட்டா ஓகேங்களா. வேற பாப்போம். ட்ரை பண்ண ஆசை தான் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேம்ல விளையாடிருக்கேன், அந்த கேம்ல இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அதை இன்னும் நல்லா ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு அகைன் அந்த பிரைவேட் DNS உள்ள போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் DNS போட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க போடல இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஆல்ரெடி வந்து நெட் ஸ்பீட் ஆகிறதுக்கு ஒரு இது சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி நெட் ஸ்பீட் ஆகிறதுக்கு சொல்லிட்டா அது கேம் ஸ்பீடே அழகா கேமுக்கும் வரும் ஓகேங்களா. கரெக்ட் தான் இல்லையா? நெட் ஸ்பீட் ஆகிறதுன்னு சொல்லியாச்சுன்னா கேம் ஸ்பீடும் உங்களுக்கு பிங் எல்லாம் ஓகே நோ ப்ராப்ளமா வரும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? அப்படியே அது பிங் கம்மியா இருந்து நெட் இருந்ததுன்னா அது அவங்க சர்வர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கும் சின்னதா. மற்றபடி வந்து இவர் நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டா பிங்க அங்கே பர்ஃபெக்டாக வேலை செய்யும், அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சும்மா ஒரு விஷயம், இதெல்லாம் சொல்லணும்னு கிடையாது. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. உங்களுக்கு நெட் கிடைக்கணும்னா நீங்க அந்த ஏரியாவுக்கு பர்டிகுலரா உங்க வீட்டுல எந்த சிம் அதிகமா ஸ்பீடு கிடைக்குதுன்றதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சிம் வாங்கி போடுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க வச்சிருக்கிற நம்பர்ல வேற சிம் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அது ஒரு 50 ரூபா தான் ஆகும். உங்களுக்கு வேற ஒருமையா பெருசா சார்ஜஸ் கிடையாது, அழகா மாத்தி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 டேக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நான் ஜியோ வச்சிருக்கேன், அது எனக்கு இந்த இடத்துல ஸ்பீடு கிடைக்கல, ஏர்டெல் கிடைக்குதுன்னா நான் ஏர்டெல் 50 ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணிங்க, எனக்கு நல்லா வேலை செய்யும். இதுதான் ஒரே சொல்யூஷன். மூணாவது பாத்தீங்கன்னா உங்க போன்ல நிறைய ஆட்ஸ் எல்லாம் வருது, இந்த யூடியூப்ல நிறைய ஆட்லாம் வருது, அதை நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைச்சா அகைன் இந்த பிரைவேட் DNSல போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் DNS போட்டீங்க அப்படின்னா உங்க போன்ல தேவையில்லாத வர இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செத்து போனது. செத்து போனதுன்ற தாண்டி இவர் வந்து என்ன பேசிருக்காருன்னா யூடியூப் ஆட் எல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது DNS ஆட் கார்டு. ஓகே என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. யூடியூப் ஆட்ன்றது அது தனி, அது வந்துதான் இருக்கும் எப்பயுமே ஓகேங்களா. ஆமா DNS ஆட் இவர் சொல்ற இந்த ஒரு விஷயத்துல உண்மை என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள அந்த மூவிஸ் டவுன்லோட் பண்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நீங்க நிறைய பேர் நீங்க இது பண்ணிருக்கீங்க, நீங்க வெப்சைட்ல மூவி எல்லாம் நீங்க இது பண்ணும்போது அப்ப பாப்பப் ஆட்ஸ் வராம இருக்கிறதுக்கு இது நீங்க வந்து யூடியூபோட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. எப்படிலாம் பேசுறாங்க பர்టిక్యులர் ஆப்புக்குள்ள இருக்க ஆட வந்து உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. பர்టిక్యులர் ஆமா வெப்சைட்க்குள்ள இருக்கிற ஆப்ல நீங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஓகேங்களா. அப்புறம் ஒரு சில ஆப்ல இருக்கிறதுக்கு அது அவாய்ட் பண்ணும் ஓகேங்களா. மத்தபடி நீங்க யூடியூப்ல இருக்கிற ஆட்லாம் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது எக்ஸப்ட் அதுல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற வரைக்கும் சரிங்களா, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா உங்க போன் வந்து கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட் அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அகைன் இந்த ஒரு பர்టిక్యులர் DNS போட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத அடல்ட் கண்டென்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்னு பார்க்கக்குள்ள அதுல நம்ம சர்ச் பண்ணக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த அடல்ட் கண்டென்ட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி நார்மல் கண்டென்ட். பட் டெலிகிராம்லயே வந்துருச்சு இப்போ நிறைய கண்டென்ட்லாம் ஓகேவா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன இது பட் அதுல இருக்கிற இதையும் வந்து ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினைச்சா
இப்ப இது போட்டு வச்சிட்டாங்க, எப்படி வேணா அவங்க கெட்டு போலாம். 1000 வழிகள் இருக்குது போன்ல. இதுல அது வந்து ஒரு வழிக்குள்ள ஒரு வழி அது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம நினைச்சு நம்ம மைண்ட் கண்ட்ரோலா இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். இது வந்து சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான் இவர் சொல்றாரு. அதுக்கு வந்து பேரண்டல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நிறைய பேரண்டல் கண்ட்ரோல் நிறைய ஆப் இருக்கு. அது போனுக்குள்ளேயுமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க போன்ல இருந்துமே கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த ஆப்ல யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்கன்னு ட்ராக் பண்றதுக்கான ஆப்பும் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மள கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பழகிற சரௌண்டிங்கா இருக்கலாம், எது வேணா நம்மள மாத்தலாம். ஓகேங்களா? நீங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். இந்த ஒரு சில கமெண்ட் மட்டும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் வந்து இமீடியட்டா டெலிட் பண்ணிடுங்க. எஸ், அதெல்லாம் என்ன கமெண்ட் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. பட் டெலிட் பண்ண அப்டேட் பண்ண மக்கள் நீங்க ஃபாலோ பண்ணா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்கிரீன்ல தெரிய எல்லா வேர்ட்ஸையும் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இந்த ஸ்கிரீன்ல தெரியற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நானே பண்ணிருப்பேன். ஆக்சுவலா அதை வந்து நான் ஷோ பண்றேன், நானே பண்ணிருப்பேன். நானே ஒரு 3 கமாண்ட் கிட்ட பண்ணிட்டேன் அதுல இருக்க இதுவே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சோ இப்போ வந்து இது பண்ண கமெண்ட் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் வீடியோல சொன்னது இமீடியட்டா இன்ஸ்டாகிராம் வந்து அதை ரிமூவ் பண்றாங்க. இவர் அது வந்து ரிமூவ் எல்லாம் பண்ணாது. நீ இந்த கண்டென்ட் வந்து சிமிலரா இருக்குது, நீங்க வந்து அன்டூ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்கும். நீங்க அந்த அன்டூ பண்ணல அப்படின்னா அந்த கமெண்ட் அப்படியே தான் இருக்கும். அது யாரும் ரிமூவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒண்ணு பேசணும்னு நம்ம வீடியோ போடவே கூடாது எப்பயுமே. எங்க கண்ணுல இவருதான் எப்பயுமே மாட்டாரு, வேற யாரு கூட பெருசா மாட்ட மாட்டாங்க. என்னன்னே தெரியல எங்களுக்கு. நீயானன்ற பேர் தான் மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இப்ப நான் அந்த KOSS போட்டது வந்து அதே 1 வீக் ஆகுது. இவங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா, இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. ஓகேங்களா? நம்ம கமெண்ட்ல ஏதாவது கேட்டா கூட பதில் வராது இவங்க கிட்ட. பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் பெருசா இதெல்லாம் இது பண்ணவே மாட்டேன். ஏன்னா இவர் போச்சு போங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாலே நான் தள்ளி விட்டுருவேன் அந்த ரீல்ஸை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் போயிடுச்சு அது, நாங்க போயிடுவோம் நாங்க. ஓகேங்களா? சோ ஓகே, இதுதான். இதை வந்து நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்க. இப்ப நாங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து உங்க லைஃப்ல கீப் அப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க எண்டுக்கு வரோம் ஆக்சுவலா. ஓகேங்களா? யாரும் வந்து கமெண்ட்ல வன்மத்தை கக்கிடாதீங்க. வன்மத்தை இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இல்ல தப்பு கிடையாது. ஆக்சுவலா நாங்க வந்து பல பேர் வந்து சொல்றாங்க, ஒரு சில நேரத்துல வந்து இந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த எல்எல்ஆர் வந்து அது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இது பண்ணிருக்காங்க, நிறைய பேர் நாங்க 1 டே 2 டேல எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க அவரு பேசினது டிரைவிங் லைசன்ஸா சொல்லியிருப்பாரு. எல்எல்ஆர்லாம் பெருசா சொல்லியிருக்கவே மாட்டாரு. டிரைவிங் லைசன்ஸ் நீங்க லைசன்ஸா 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம் தான் சொல்லுவாரு. எல்எல்ஆர் நீங்க 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம் சொல்ல மாட்டாரு. அதை பத்தி தான் நாங்க பேசிருக்கோம். அப்படியே சொல்ல போனாலும் 30 மினிட்ஸ்ன்றது வந்து அந்த ஒரு கான்செப்ட் தப்பு தான். ஆமா, நாங்க அதை தான் சொன்னோம். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க இதெல்லாம் ஃபுல்லாவே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நாங்க பேசுறோம். சோ அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ கமெண்ட் எல்லாம் பொறுத்து அடுத்த ஒரு பாட்டு வருதா இல்லையான்றதா முடிவு பண்ண முடியும் நாங்க. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். பாய். மீண்டும் சந்திக்கலாம்.